திருவண்ணாமலை ಒಂದು சாதாரண விஷயம் இல்ல. யோகிகளுக்கெல்லாம் யோகி, பூலோகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை. அவன் அருள் வேண்டுங்கிறான். சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. அதனாலயே என்னவோ இந்த சித்தர்களோட அனுமதினால உள்ள போனோம். அறிவியல்ல 260 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மலையை சுத்தி வரதுதான் கிரிவலம். இந்த மலையை ஒரு தடவை சுத்தி வரதுக்கு 14 கிலோமீட்டர் தூரம் ஆகுது. இதுக்கு இடையில இந்திரலிங்கத்தில இருந்து ஈசான லிங்கம் வரை 8 வகையான அஷ்டலிங்கத்தை கடந்து வருவோம். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இந்த மாதிரி போர்டு நம்மளால பார்க்க முடியும். நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படிங்கறத கணிக்கிறதுக்காண்டி சரியா 7வது கிலோமீட்டர்ல நித்யானந்த சுவாமியோட ஆசிரமத்தை பார்க்க முடியும். முக்கியமா பௌர்ணமி அன்னைக்கு இங்க வாழ்ற மக்களை எல்லாம் வியாபாரிகளா பார்க்க முடியும். இந்த கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் சித்தர்கள் விசிறி சுவாமிகள் வாழ்ந்த மறைந்த இடத்துல இருந்து எண்ணற்ற கோயில்கள் ஆசிரமங்களை உங்களால கண் கூட பார்க்க முடியும். மலையை சுத்தி வர 14 கிலோமீட்டர் தேவைப்பட்டாலும் மக்களோட மக்களா வரும்போது அது தெரியாதுங்க. ஃபைனலா அந்த ராஜகோபுரத்தை பார்த்து ஸ்டார்டிங் பாயிண்ட எண்டிங்கா முடிக்கும் போது ஒரு குட் ஃபீல் கிடைக்குது. பூலோகத்தோட கைலாசம் சொல்லி